ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அவர்கள் மறைவு செய்தி அப்படிங்கிறது இந்திய திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளையும் அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அவங்க பார்த்திங்க அப்படின்னா வயது முதிர்வு காரணமாகவும் மூச்சு திணறல் ஏற்பட்ட காரணத்தினாகவும் அவங்க இறந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இறப்பதற்கு முன்பாக ஒரு நாள் முன்பாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த தகவலோடு இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் தகவலையும் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இறப்பதற்கு முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா சௌகார் ஜானகி அவங்களுக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்த காரணத்தினால அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் தான் அவங்க அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. அப்பவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால சரியாக மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி செயற்கை மூலமாக அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மனதில் சில விஷயங்கள் தோன்றியிருக்கிறது. அதாவது நாம் இதுக்கப்புறம் இருப்போமோ மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவானதாகவும், அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் வெளி உலகத்தை பார்க்கணும், நான் என்னை வறண்டாக்கு கூட்டிகிட்டு போங்க, இந்த அறையில் ஏன் டிவி இல்லை, டிவியை போடுங்க, நான் நடித்த படங்கள்லாம் நான் பார்க்கணும், நான் இறப்பதற்கு முன்பாக நான் நடித்த படங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே என்னுடைய உயிர் போகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் உருக்கமாகவே பேசியிருக்காங்க. இது அங்கே இருந்தவர்கள் அவங்களுடைய உறவினர்கள் மத்தியில் ஒரு சோகத்தையும் கண்ணீர் வட வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கியிருக்கிறது. இதற்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா மருத்துவர்கள் உங்களுக்கு எதுவும் ஆகாது, இப்போ நீங்கள் ஐசியூவில் இருக்கீங்க, உங்களை நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நாங்கள் டிவி ஏற்பாடு பண்ணித்தரோம், அப்போ நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் நடித்த படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய மகன்கள் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் எங்களால் முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னதன் காரணமாக சௌகார் ஜானகி அவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய வயது அப்படிங்கிறது 94 வயது பார்த்திங்க அப்படின்னா உடல்நிலை ரொம்பவே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதாவது அவங்களுக்கு பலதரப்பட்ட சிகிச்சைகள், உயர்தர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் பலதரப்பட்ட சிகிச்சைகள், உயர் சிகிச்சைகள், பெரிய பெரிய மருத்துவர்களை கொண்டு அவங்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய வயதின் காரணமாக உடல்நிலை இருந்த அந்த சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா அந்த சிகிச்சைகள் ஏற்க மறுத்திருக்கிறது. இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டு மூச்சு திணறல் காரணமாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க இறப்பதற்கு முன்பாக தான் நடித்த படங்களை பார்க்கணும், நான் வறண்டால போய் நிற்கணும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் இங்கேயும் அங்கேயும் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் சொன்னது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய உறவினர்கள்கிட்டையும் அவங்களுடைய மகள்கள் மத்தியிலையும் பார்க்கும் பொழுது ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அதிகப்படியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருந்தும் அவங்களுடைய உடல் ஏற்க முடியாத காரணத்தினால அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. தற்போது இவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது தென்னிந்திய திரைத்துறையில் ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய இறுதி ஊர்வலம் பார்த்திங்க அப்படின்னா மாலை 5 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்திற்காக மக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது.
அவங்களுடைய வீட்டிலேயே வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள், அரசியல் பிரமுகர்கள், கட்சி தலைவர்கள் உள்பட பொதுமக்கள், ரசிகர்கள் அப்படின்னு எண்ணற்றோர் வந்து அவங்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சென்றிருந்தாங்க. பலரும் பார்த்திங்க அப்படின்னா இரங்கல் செய்தியை வந்து சமூக வலைதளங்களில் வந்து பதிவிட்டிருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. தற்போது பார்த்திங்க அப்படின்னா 70 ஆண்டு கால இந்திய திரைத்துறையில் வந்து கால் பதித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்த சவுகார் ஜானகி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா உடல்நிலை காரணமாகவும் வயது முதிர்வு காரணமாகவும் மரணமடைந்திருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சோக அலையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு தான் அவங்க வந்து நடிக்க வந்திருக்காங்க. கதாநாயகியாக பார்த்திங்க அப்படின்னா சவுகார் அப்படின்ற படத்தில் வந்து அவங்க முதல் முறையாக நடிச்சிருந்தாங்க. அன்று முதல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேடங்களில் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் இந்த ரோல் தான் பண்ணுவேன், அந்த ரோல் தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து முன்வைக்காமல் எந்த ஒரு ரோல் கிடைச்சாலும், எந்த ஒரு கதாபாத்திரங்கள் கிடைத்தாலும் அதில் வந்து தன்னுடைய திறமையை சரியாக வெளிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க கதாநாயகியாக மட்டும் இல்லாமல் பலவிதமான குணச்சித்திர வேடங்கள்லையும் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இறுதியாக தமிழ் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நடித்தது வந்து நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்திருந்த தம்பி அப்படின்ற திரைப்படத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாட்டி வேடத்தில் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அந்த மௌனமான செயல் பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு அதிகப்படியான டயலாக் வந்து கொடுக்கப்படலை. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மௌனமாகவே வந்து செய்கையின் மூலமாகவே அவங்களுடைய திறமையை வந்து அவங்க அந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இத்தனை ஆண்டு காலம் ஆனதற்கு பிறகும், இவ்வளவு வயதானதற்கு பிறகும் அவங்களுடைய நடிப்பில் எந்த ஒரு தளர்வோ முதிர்ச்சியோ இல்லாமல் அட்டகாசமாக நடித்திருந்தது அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு துளிர்வை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியிலையும் இப்படியே ஒரு நடிப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மெய்சிலிர்ப்பையும் அந்த திரைப்படத்தில் அவங்க நடிச்சிருந்த காட்சிகள் வந்து உருவாக்கியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்ததாகவும் வயது முதிர்வு காரணமாகவும் வந்து அவங்களால திரைப்படங்களில் பாட்டி அப்படின்ற வேடத்தில் கூட நடிக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு அவங்க அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திடீரென்று உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமாகி இருக்க காரணமாக அவங்க காவேரி மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வந்திருந்தாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் அவங்களுக்கு வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது வந்து வெளியாக இருந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திய விஷயங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது. தற்போது பழம்பெரும் நடிகையாக முன்னணி நடிகைகள் ஒருவராக இருந்து 70 ஆண்டு காலம் தமிழ் திரைத்துறையில் வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்திருந்த பழம்பெரும் நடிகையான சவுகார் ஜானகி இன்று நம்மிடம் இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்து நடித்திருக்க படங்கள் மூலமாகவும் நம்மிடையே இன்றும் அவர்கள் வந்து நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நடிப்பு திறமை அனைத்து மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு நெகிழ்ச்சியையும் வியப்பையும் இன்றளவும் ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும்.